அனைவருக்கும் அதிகமான குணத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமைச்சரோ அல்லது பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா தண்டனை பெற்று அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பதவியிலிருந்து விலகுவதை நம்ம பார்க்க முடியும். தகுதி இழப்பு செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு கண்டென்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி பதவி நீக்கம் செய்கிறாங்க, எப்படி தகுதி இழப்பு செய்கிறாங்க, என்ன தண்டனை கொடுத்தா பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க, எத்தனை வருஷம், ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த சட்டப்பிரிவின் படி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். சரிங்களா? இந்த சட்டத்தின் படி தான் அரசியல் கட்சிகளை பார்த்திங்கன்னா பதிவு செய்வது, அந்த அவற்றினுடைய பதிவு நீக்குவதற்கான அதிகாரம், இது எல்லாத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய கட்சிகள் பார்த்திங்க அப்படின்னா அதாவது செயல்பாட்டில் இல்லாத கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளை நீக்க தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குது. சரிங்களா? கடுமையான நிதி முறைகேடு தொடர்பாக சில கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தேர்வு ஆணையம் பார்த்திங்க அப்படின்னா அனுப்பியிருக்கு. வருவாய்த்துறைக்கு அந்த டாக்குமெண்ட் அனுப்புவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மீறக்கூடிய வகையில் செய்யக்கூடிய நடவடிக்கை கண்டறியப்பட்டு அதுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. சரியா? இது ஒன்று. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, நாடாளுமன்ற உறுப்பினரோ, இல்லை சட்டப்பேரவை உறுப்பினரோ பதவி நீக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? இப்போ மாநில சட்டமன்ற உறுப்பினரோ, நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, கிளியராக தெரியுதா? 1 செகண்ட். மாநில சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டப்பேரவை அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அல்லாமல் பிற வகையில் மற்ற அரசு அலுவலகங்களில் பங்கெடுத்து அதிலிருந்து ஆதாயம் அடைந்தால் அந்த பதவியானது ஆதாயம் தரும் பதவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில சட்டமன்ற உறுப்பினர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுவார், அவங்க பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர் பதவி இல்லாமல் வேறு சில பதவிகளையும் அரசு அலுவலகங்கள்ல அவங்க பங்கெடுக்கிறது. அப்படி அந்த மாதிரி ஆதாயம் தரக்கூடிய பதவியில் இருந்தால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பதவி இழக்கப்படலாம். சரிங்களா? ஒன்று. சரியா? ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து, மனநல பாதிப்புக்குள்ளானவர் அல்லது திவாலானவராக அறிவிக்கப்படுவது 1, 2. சரிங்களா? உரிய இந்திய குடியுரிமை இல்லாதவர் அல்லது குடியுரிமையை இழந்தவராக இருப்பது 3. இந்த 3 வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். அது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்படக்கூடிய சட்டத்தால் ஒரு குறிப்பிட்ட அலுவலகங்களில் சட்ட அவை உறுப்பினர் பங்கெடுத்தால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படக்கூடிய அலுவலகங்களை தவிர. சரியா? இப்போ ஒரு பார்லிமெண்ட் அவங்களே ஒரு சட்டம் இயற்றப்படுறாங்க, இந்த அலுவலகத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் பங்கெடுக்கலாம், இல்லை இந்த சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அந்த சட்டம் பார்த்தீங்கன்னா இவர் சட்டமன்ற உறுப்பினர் இவர் பங்கு பெறுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலுவலகங்களை தவிர மற்ற மத்திய அல்லது மாநில அரசின் கீழ் ஆதாயம் தரக்கூடிய பதவிகளில் பங்கெடுத்தால் அந்த சட்ட மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்வாங்க. சரியா? அதான் தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக எல்லா பதவிகளும் அப்படின்னு சொல்லலை. ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பட்டியலில் இருக்கக்கூடிய இரட்டை பதவி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பதவி வச்சுருக்காங்களா, ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்ட் அப்படி 1959 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தனி பட்டியல் எந்தெந்த இதெல்லாம் இருந்தால் இந்த இரட்டை பதவி அப்படிங்கிற கேட்டகரியில் வராது அப்படின்னு சொல்லிட்டு விலக்களிக்கிறதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அது எதில் கொடுத்துருக்காங்க? பார்லிமெண்ட் ஆக்ட் 1959, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்ட் 1959. சரிங்களா? 51 பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் 1959 பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்ட தனி பட்டியல் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. அடுத்து, மேலும் உறுப்பினர்களின் தகுதி இழந்தவராக அறிவிப்பதற்கு தேவையான சட்டத்தை அமல்படுத்த நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசமைப்பினுடைய 10ஆம் அட்டவணை கட்சித்தாவல் செய்யக்கூடிய உறுப்பினர்கள், கொறடா உத்தரவை மீறுகிறவர்கள் பதவி இழப்பதற்கு வழிவகுக்கிறது. இதுவும் நம்ம படிப்போம். ஸோ கட்சி தாவல் தடை சட்டம் பற்றியும் நம்ம படிப்போம். சரிங்களா? ஸோ அதுவும் இருக்குது, தனியாகவே உங்களுக்கு சிலபஸில் படிப்பீங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தல என்னது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 என்னென்னலாம் சொல்லுது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள்.
ஒன்று என்னது, இந்திய நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல்களை நடத்துவது, தேர்தலில் போட்டியிட்டு உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான தகுதிகளை நிர்ணயிப்பது, தகுதி இழக்கக்கூடிய சூழல்களை வரையறுக்கிறது. இது எல்லாத்தையும் நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட மக்கள், அதாவது பிரதிநிதித்துவ சட்டம், பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1951 வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த சட்டத்தினுடைய பிரிவு 8ல நீதிமன்றத்தால் ஒருத்தர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தகுதி இழப்பு தொடர்பாக சொல்லுது. அதுல பிரிவு 8 அப்படிங்கிறது. சரியா? குற்றக்கரை படிந்தவர்கள் சட்டம் இயற்றும் அவைகள்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அரசியல் குற்றமயமாவதை தடுக்கிறதுக்காகவும் இந்த பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ விஷயம் என்ன? இதன் மூலமாக முதல் 2 உட்பிரிவுகளின்படி 2 குழுக்களிடையே வன்முறையை தூண்டுதல், லஞ்சம் வாங்குதல், உணவு அல்லது மருந்து கலப்படத்தில் ஈடுபடுதல், வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 6 மாதங்கள் அல்லது அதற்கு மேலான காலம் சிறை தண்டனை விதிக்கப்படுதல் ஆகிய குறிப்பிட்ட காரணங்களுக்காக உறுப்பினர்கள் தகுதி இழந்தவர்கள், இந்த மாதிரி ரீசனுக்காக வந்து பாத்தீங்கன்னா தகுதி இழந்தவர்களாக வராங்க. சரி, ஓகே. அடுத்து உட்பிரிவு 3 பிரிவுகள் 1, 2ல குறிப்பிடப்படாத குற்றங்களில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு குறையாம 2 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை விதிக்கப்பட்ட எந்த ஒரு நபரும் தீர்ப்பளிக்கப்பட்ட தேதியிலிருந்து தகுதி இழக்கிறார். சரிங்களா? அப்ப 2 வருஷத்துக்கு மேல மோர் தென் 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க என்ன ஆகணும்? அவங்க தீர்ப்பளிக்கப்பட்ட தேதியிலிருந்து தகுதி இழக்கப்படுறாங்க. சரிங்களா? அப்போ 2 இயர்ஸ்க்கு கம்மியா இருந்தா அவங்க வந்து பதவி இழக்க தேவையில்லை. 2 இயர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? பதவி இழக்கிற மாதிரி ஆகும். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு வருஷம்? 2 இயர்ஸ். சரிங்களா? தீர்ப்பளிக்கப்பட்ட தேதியிலிருந்து அவர் வந்து தகுதி இழக்கிறார். அப்புறம் அது மட்டும் இல்லாம 6 வருஷத்துக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட தேதியிலிருந்து 6 இயர்ஸ்க்கு வந்து அவங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாது. எலெக்ஷன்ல நிற்கவும் முடியாது. சரிங்களா? அவதூறு வழக்கில் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கப்படுறாங்க அப்படின்னு. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி வந்து இந்த அடிப்படையில் மக்களவை உறுப்பினர் பதவியிலேருந்து தகுதியில் இருந்திருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இது எப்படி வந்து இந்த தகுதி இழப்பு நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட குற்ற உறுப்பினர்களா இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரோ, சரிங்களா? அந்த தீர்ப்பு கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்ததுனால உடனடியாக வந்து தீர்ப்பு வந்ததுல இருந்து அவங்க வந்து தகுதியிலிருந்து வராங்க. இது பற்றி சம்பந்தப்பட்ட உறுப்பினருக்கு அதிகாரபூர்வமாக தெரிவிக்கிறது யாருன்னா சட்டமன்றம் அல்லது மக்களவையினுடைய அறிவிப்பு வந்து அது அவங்களுக்கு அபிஷியலா இன்ஃபார்ம் பண்றதுக்காக சொல்லுவாங்க. தவிர மற்றபடி தீர்ப்பு வந்ததாவே அவங்க வந்து தகுதி இழந்தவர்களா ஆயிடுவாங்க. சரிங்களா? தகுதி இழந்தவர்கள் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பதவியில தொடர முடியாது. அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வீடு, அனைத்து வசதிகள் எல்லாமே வந்து திரும்ப வாங்கிடுவாங்க. சரியா? தகுதி இழந்த உறுப்பினர்களுடைய அந்த அவங்களுடைய ஆபீஸ், அவருடைய சீட் வந்து காலியானதாக அறிவிக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க? ரீ எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? உறுப்பினர் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட அந்த நீதிமன்ற தீர்ப்பு மேல்முறையீடு பண்ணி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹைகோர்ட்ல வருது, அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டு வந்து அங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ரத்து செய்யப்பட்டாலோ இல்ல அந்த தீர்ப்புக்கு ஹைகோர்ட்ல கொடுத்த தீர்ப்புக்கு வந்து தடை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து தடை கொடுக்குறாங்க அவங்க சொன்னதுக்கு அப்படின்னா அந்த உறுப்பினருடைய தகுதி இழப்பு ரத்து பண்ணி வச்சிருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நடக்கலாம். ஓகே. ஸோ சமீபத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவருடைய மனைவி விசாலாட்சி 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ அவர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி எம்எல்ஏ அமைச்சர் பதவியை இழந்திருப்பார். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் படி வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இழப்பு செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கணும். ஏற்கனவே எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து, இப்போ சமீபத்தில் திமுகவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்முடி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமானத்திற்கு மீறிய சொத்து சேர்த்த வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. 21 டிசம்பரில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து போன செப்டம்பர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனதாதளம் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வேட்புமனுவில் தவறான சொத்து விவரங்களை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தகுதி நீக்கம் செஞ்சிருப்பாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சுனில் சத்ரபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூர் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 125 கோடி இழப்பு ஏற்படுத்தியதற்காக அவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தகுதி நீக்கம் செஞ்சிருப்பாங்க. 5 இயர்ஸ் வந்து ஜெயில் கொடுத்துருப்பாங்க, அபராதமும் விதிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து
தகுதி நீக்கம் செய்யப்படுறது, தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட் அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நன்றி.